சார் இப்போ ஏஐ அப்படின்னு நீங்க சொன்ன உடனே என்ன தாட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஐ வந்து எல்லா வேலைகளையும் நமக்கு ரொம்ப ஈஸியா பண்ணி குடுத்துருது அப்படிங்கிறதுனாலயே, அது மேல நாட்டம் மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கரண்ட்ல அது ரொம்ப ட்ரெண்டிங்காவும், அப்டேட்டடாவும் இருக்கதுனால, ஏஐயே நம்ம படிப்பா சூஸ் பண்ணிக்கலாமே, நம்மளோட ஒரு ஃபியூச்சருக்கு தேவையான விஷயங்கள அது மூலமா நம்ம எடுத்துக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் இப்போ அது கரண்ட்ல நல்லா இருக்கு. ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும் சார்? கண்டிப்பா ஏஐக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்கு. ஆனா, ஏஐ மட்டுமே எல்லாத்தையும் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால், நெக்ஸ்ட்டு நீங்கள் 50 வருஷம் எடுத்தாலும் சரி, அடுத்த ஒரு 100 வருஷம் எடுத்தாலும் சரி, மனிதர்களுடைய தேவை இங்கே நிறையவே இருக்கும். நம்ம இல்லாமல் ஏஐ அதுவாக செயல்படுமான்னு கேட்டால், அது வந்து சாத்தியமாகாது. அப்படி ஒன்று நடக்கிற பட்சத்தில் அது வந்து விபரீதமாக தான் போய் முடியுமே ஒழிய இயல்பாக இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஏஐங்கிறது ஒரு மேஜரான ஒரு பார்ட்டை நம்மகிட்டேருந்து எடுத்துக்க தான் போகுது. பட் ஸ்டில் நம்மளோட தேவை நிறையவே இங்கே இருக்கு. நிறைய துறையில் மனிதர்களுடைய இல்லாமல் வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அதிரை FM 90.4. நமது சமூகம் நமது நலன்.